தற்போது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சைலண்ட் கில்லர் என்ற ஒரு சொல்லாடல் ஆங்கிலத்தில் உண்டு. அது போன்று சத்தம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு விடயத்தை செய்திருக்கிறது பிரம்மோஸ் ஏவுகணைகள். இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் இந்த ஆபரேஷன் சிந்தூரின் மிகப்பெரிய வெற்றிக்கு அடிப்படை காரணமாக பிரம்மோஸ் ஏவுகணைகள் தான் என ராணுவத்திலே விடயம் தெரிந்தவர்கள் நம்மிடம் கூறுகிறார்கள். ஆனால் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை நாங்கள் பயன்படுத்தினோம் என இதுவரை அதிகாரப்பூர்வமாக ராணுவம் அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது அதனுடைய அந்த தளவாடங்களுடைய கழிவுகள் கீழே எழுந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். சில காட்சிகள் புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றன. அதில் இந்த டெப்ரி என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மோஸ் ஏவுகணையின் டெப்ரி என்று அழைக்கப்பட்ட அந்த காட்சிகள் கீழே இந்திய பாகிஸ்தான் எல்லையிலே இருந்திருக்கிறது. இதை பார்க்கும்போது நிச்சயமாக இந்தியா இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஏவி இருக்கிறது என்ற ஒரு தகவல் வருகிறது. என்றால் துல்லியமாக இலக்கை நோக்கி சென்று அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தவை இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள். பல முறை இந்தியா பரிசோதித்து பார்த்து வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கிறது. ஆனால் ஒரு பேட்டில் ஃபீல்டு, அதாவது ஒரு போர் போன்ற ஒரு சம்பவத்திலே, ஒரு போர் போன்ற ஒரு நேரத்திலே பயன்படுத்தியது என்பது இதுதான் இந்தியாவை முதன்முறையாக பயன்படுத்தியிருக்கிறது. அதுவும் மிக துல்லியமாக பயன்படுத்தியிருக்கு. ஏன் நாங்கள் சொல்கிறோம் என்றால் இந்த ஏவுகணையினுடைய தாக்கம் தான் மிக துல்லியமாக இருந்திருக்கிறது. அதனால்தான் 11 நிலைகளை ராணுவ நிலை அழிப்பதற்கு இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்குமோ என்ற கேள்வி தற்போது வந்திருக்கிறது. என்றால் இந்த ஏவுகணையை பொறுத்தவரை மிக மிக சூப்பரான ஒரு ஏவுகணை. இது இந்திய ரஷ்ய தயாரிப்பு இணைந்து தயாரிக்கப்பட்டது. இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதியையும் மாஸ்கோவில் உள்ள ரஷ்யாவின் மாஸ்கோவில் ஓடுகின்ற மாஸ்குவா நதி இரண்டையும் சேர்த்து பிரம்மோஸ் என பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த பிரம்மோஸ் ஏவுகணையின் சிறப்பு என்றால் நொடிக்கு 6 கிலோமீட்டர் பறக்கக்கூடியது. அதாவது ஒரு சொடுக்கு போட்டால் 6 கிலோமீட்டர் தூரத்தில் பறந்து செல்லக்கூடியது. கிட்டத்தட்ட 3000 மணிக்கு 3700 கிலோமீட்டர் வேகத்திலே சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இதிலே அணுகுண்டுகள் அதே போன்று வெடிகுண்டுகள் அனைத்தையும் அனுப்ப முடியும். ஆனால் தற்போது இந்தியா இதை சோதித்து பார்க்கும் வகையிலே பயன்படுத்தியிருக்கிறது. பயன்படுத்தி மிக தெல்ல தெளிவாக துல்லியமாக இலக்கை தாக்கி அழித்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். இதில் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பாலிசி என்பார்கள். ஃபயர் அண்ட் ஃபர்கெட் கோட்பாட்டின் அடிப்படையில் இது இயங்குகிறது. அதாவது அதனை ஏவி விட்ட பிறகு அதை பற்றி மறந்து விட வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு துல்லியமாக இலக்கு இருக்கும். என்றால் இதில் ஒரு கம்ப்யூட்டர் சிறிய கணினி இருக்கும். அந்த கணினியிலே தற்போது இங்கிருந்து ஒரு இடத்தை சென்று தாக்க வேண்டும் என்ற இலக்கு குறித்த தகவலை நாம் ஃபீட் செய்ய வேண்டும். முதலில் ஃபீட் செய்துவிட்டு அதை மறந்து விடலாம். அனுப்பிய பிறகு அதுவே இயக்கத்தை சரியாக துல்லியமாக செல்லும். ஒருவேளை இந்த இலக்கு வேறு இடத்துக்கு நகர்ந்திருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர் அதனை மிக தெளிவாக அந்த இடத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு துல்லியமாக இலக்கை அழிக்கக்கூடிய சக்தி படைத்ததுதான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள். இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் உலகின் அதிநவீன சூப்பர்சானிக் குரூஸ் மிசைல்ஸ் என்பார்கள். இது சூப்பர்சானிக்கா மிக அதிவேகத்திலே பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள். அந்த ஏவுகணைகள் தான் ஆபரேஷன் சிந்தூரின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. துல்லியமாக இலக்குகளை அழித்திருக்கிறது. அந்த மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் மிகப்பெரிய வெடிகுண்டுகளை அதில் அனுப்பவில்லை. அனுப்பியிருந்தால் அதனுடைய பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கும். இது துல்லியமாக தாக்கி அந்தந்த இலக்குகளை என்ன இலக்குகள் நிர்ணயித்தோமோ அந்த இலக்கினை தாக்கி அழித்திருக்க என்பதுதான் இதனுடைய ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டி. அதாவது இதனுடைய தாக்கும் திறன் எப்படி இருக்கும் என்றால் இலக்கை நிர்ணயித்து விட்டால் 99.99% கிட்டத்தட்ட 100% சரி என்றே கூறலாம். அந்த அளவுக்கு துல்லியமாக இலக்கை தாக்கி அழிக்க வல்லதுதான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா இல்லையா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராவிட்டாலும் கிட்டத்தட்ட ராணுவ அதிகாரிகள் ராணுவ நிபுணர்கள் அனைவருமே இதை நாம் பயன்படுத்தியிருக்கோம் என்று கூறியிருக்கிறார். அதற்கேற்ப நான் ஏற்கனவே குறிப்பதான் டெப்ரி எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த பாகங்கள் எல்லாம் கீழே விழுந்திருந்ததை பார்த்தோம். ஏவுகணை ஏவிய பிறகு கீழே விழுகின்ற பாகங்களை பார்த்தோம். எனவே தற்போது இந்தியா 3 விடயங்களை உலகிற்கு இந்த பிரம்மோஸ் ஏவுகணையின் மூலமாக சொல்லியிருக்கிறது. ஒன்று, இந்தியா போர் போன்ற நிலைகளிலே பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தி வெற்றிகரமாக சாதித்து காட்டியிருக்கிறது. எங்களால் போர்க்காலத்திலே வெற்றிகரமாக சாதித்து துல்லியமாக இலக்குகளை அழிக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. 2, பாகிஸ்தானுக்கு நேரடி எச்சரிக்கை. நாங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் எங்கு வேணுமோ அங்கு தாக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கிறது என்றால் இந்த ஏவுகணை சென்றதை பாகிஸ்தான் மீடியாக்களை விட்டுவிடுங்கள், ஊடகங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, பாகிஸ்தானுடைய ஏகப்பட்ட ரேடார்கள் வைத்திருக்கிறார்கள், ஏகப்பட்ட கண்காணிப்பு வைத்திருக்கிறார்கள். எதனாலும் கண்டுபிடிக்க முடியல இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானால் கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கும்போது
இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இடைமறித்து அவர்கள் வானிலை எங்கே தாக்குவது என்பதுதான் தற்போது ராணுவ நிபுணர்கள் கேள்வியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செயல்படக்கூடியது. பாகிஸ்தானுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, தீவிரவாத பயங்கரவாத செயலில் ஈடுபட்டால் கடுமையான தாக்குதலை நீங்கள் எதிர்நோக்க நேரிடும் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. இரண்டாவது புள்ளி. மூன்றாவது புள்ளி, உலக அளவிலே நாங்கள் வல்லரசு என்பதை, இந்தியா வல்லரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையின் மூலமாக அனைவருக்குமே ஒரு லெசன் கொடுத்திருக்கிற பாடம். எங்களாலும் எதையும் எந்த நேரத்திலும் துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் என்பதை உலகிற்கு மிக தெளிவாக லவுட் அண்ட் கிளியர் என்பார்கள், அது போன்ற மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது இந்தியா. எனவே இந்த பிரம்மோஸ் ஏவுகணை கன நேரத்திலே கச்சிதமாக சம்பவத்தை செய்யக்கூடியது. அதுவும் மணிக்கு ஒரு நொடிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்திலே பறந்து சென்று இலக்கை துல்லியமாக அழிக்கக்கூடியது. அந்த தரமான சம்பவத்திலும் மிக தெளிவாக ஃபயர் அண்ட் ஃபர்கெட் என்பது போல, அதாவது அந்த முதலில் தகவல் கொடுத்து விட்டால் போதும், தனக்கு இடப்பட்ட கட்டளையின் வகையே அந்த இலக்கை நோக்கி எங்கு சென்றாலும் விடாது துரத்தி அழிக்கக்கூடிய சக்தி படைத்ததுதான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை சைலண்ட் கில்லராக அமைதியாக இருந்து தரமான சம்பவத்தை செய்யக்கூடியது என்பதை உலகிற்கு மிக தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்தியா என்பதிலே மாற்று கருத்தில்லை. நேயர்களே.